ஹாய்ங்க, வெல்கம் டு மோகன் விளாக்ஸ். இது என்னோட விளாக் 3. இன்னைக்கு தைப்பூசம், கோயிலுக்கு போகணும்னு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணேன். ஒரு 2 3 பேர் கோயில்னு சொன்னது வள்ளின்ட்டானுங்க. இப்போ ஒரு 2 பேர் வரேன் இருக்கானுங்க. இன்னும் எந்த கோயில் முடிவு பண்ணல. ஏதாவது பக்கத்தில் முருகன் கோயிலில் போகணும்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். நேராக அவங்க பிக் பண்ணிட்டு கோயிலுக்கு போக வேண்டியது. இவங்க வீட்டுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் ஆகுதுங்க. இன்னமும் வரல. இன்னமும் வரேன்னு இருக்கான். ஸோ வெளியே வெயிட் பண்ணிருக்கேன். வரட்டும், எப்போ வரேன்னு தான் பார்ப்போம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இவன் தான் போதி ராஜா. வரல திடீர்னு வரேன்ட்டான். 2 பேர் வந்துட்டோம். இன்னொருத்த வரேன் இருக்கான். அவனே கூப்பிட்டு போகலாம். இன்னொருத்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவனும் ஒன்றும் வெளியே வரல. அங்கே 5 நிமிஷம், இங்கே 5 நிமிஷம். மணி எப்படியோ 11 ஆச்சு. சிரிச்சிட்டு இருக்காம பாருங்க. அவன் தான் பூதி ராஜா, பெங்களூர் காய். இல்லை, ஃபர்ஸ்ட் வீடியோ நான் பார்த்துருக்க மாட்டீங்க. மிஸ் பண்ணிட்டான். பொங்கலுக்கு என் கூட வருவேன். வீடியோ காலில் போட்டிருப்பேன். ஏதாவது பேச விரும்புறியா? கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க. இன்னமும் வரல. எப்ப பார்த்தாலும் இதே வேலை. எங்க போனாலும் லேட்டா வர்றதே பைத்தியக்காரன். வந்துட்டான்பா. 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு மொத்தமா. இப்ப அதான் சதீஷ் ஃபர்ஸ்டா பார்த்துருப்பீங்க, புல்லட் பாண்டி. பழைய கிளம்பிட்டு வரோம் ஒயிட் ஷர்ட்லாம் போட்டு. 1ஆம் நம்பர் சருப்புனா அது இவன் தான் ப்ரோ. சதீஷ் வண்டி எங்க? ப்ரோ ஈஸி கால் பண்ணி வர சொல்லுங்க. அவன் வரலைன்னா நான் வரல. எங்க நம்ம ஆளு பூலாம் பொறிச்சிட்டு இருக்காரு. கோயிலுக்கு வரதே லேட்டு. 12 மணிக்கு வந்து பூ பறிச்சிட்டு இருக்கான் பாரு. வண்டி எடுத்துட்டான்ப்பா. அப்படியே கிளம்ப வேண்டியதான். வீடியோ எடுக்கிறான். சிரிச்சுட்டே இருக்காங்க. வீடியோ பார்த்தாலே சிரிக்கிறாங்க. பாருங்க, ஒரு 2 நிமிஷம் பேச சொல்லுங்க. இவனை பேச மாட்டான். இவனும் அதே மாதிரி தான். நம்ம பசங்களாம் கேமரா ஆஃப் பண்ணிட்டு நல்லா பேசுவானுங்க. கேமரா இருக்கும்போது நாங்கள் பார்த்தீங்கன்னா 2 கோயில் முடிவு பண்ணி வச்சுருக்கோம். ஒன்று காசிபாளையம் மலேசிய முருகன் டெம்பிள், இன்னொன்று சென்னிமலை. சென்னிமலை போனால் இங்கேருந்து ஒரு 28 கிலோமீட்ரு. காசிபாளையம்னா 3 கிலோமீட்ரு. சரி, காசிபாளையமே போகலான்னு கிளம்பிட்டோம். இது பார்த்தீங்கன்னா சென்னிமலை ரோடு. பழனிக்கு நடந்து போகிறவங்க எல்லாம் மேக்ஸிமம் இந்த வழியாக நடந்து போவாங்க. நம்ம நண்பர் பூதி இருந்துட்டு காசிபாளையம் வேண்டாண்டா, திரும்ப சென்னிமலையே போகலாம் அப்படின்ட்டான். ஸோ 5 நிமிஷம் நாங்கள் அப்படியே போகிற வழி நாங்களாம் பார்த்து யோசிச்சுட்டு, சரி ஆனால் சென்னிமலை தான் ஆல்ரெடி போயிருக்கோம்ல, இந்த வாட்டி காசிபாளையம் மலேசிய முருகன் டெம்பிளை பார்க்க போகலாம் அப்படின்னோம். அவனும் ஓகேன்ட்டான். சரி, நேராக வண்டியை காசிபாளையம் முருகன் டெம்பிள் கூறான்னு கிளம்பிட்டோம். போகிற வழி தடவை வாங்கிடுவாங்க. என்ட்ரன்ஸு தான். இந்த முருகன் டெம்பிள் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்ரு, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 3 கிலோமீட்ரு. ஈரோடு காசிபாளையம்னு சொல்லுவாங்க. இந்த முருகர் ஒரு 36 ஃபீட் இருக்காமா. இன்றைக்கி தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறோம். இவ்வளோ வருஷமாக ஈரோட்டில் இருக்கோம். ஸோ இன்றைக்கி தான் கேள்வியப்பட்டோம் நம்ம நண்பர் சதீஷ் சொன்னால. ஸோ இங்கே வந்திருக்கோம். நாங்கள் பார்ப்போம். ஃபைனலாக ஈரோடு காசிபாளையத்தில் இருக்க மலேசியா முருகன் டெம்பிள் கூட்டு வந்திருக்காங்க. கூப்பிட்டு வந்திருக்கோம். வீட்டிலேருந்து பறிச்சது அன்னதானத்துக்காகவே பெங்களூர்லேருந்து ஒருத்தர் வந்திருக்கான். சாம்பார் சாப்பிட்ருக்கா. கண்டிப்பா கண்டிப்பா. வாழ்த்துக்கள். இது கோயிலுக்கு வந்த கூட்டம் நினைக்காதீங்க. அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க. கோயில்கிட்ட நெருங்கிட்டோம். செம்ம க்ரௌடுங்க. 30 பேர் தான் இருக்காங்க. இங்க தெரியாது. இது முருகன் பாருங்க. பேக் இருக்கு. பனியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த அணியே. ஃபைனலா
நாமெல்லாம் முருக தரிசனம் பெற்று விட்டோம். அங்க முருகனை பாப்போம் வாங்க. ஈரோட்டு முருகன் இல்லைங்க சாமி. அவள் இதுவா முருக தரிசனம் வாங்கிட்டு சாப்பிடாம போனா எப்படி? ஸோ அதான் அன்னதானம் லைன் வந்தோம். நமக்கு சோறு தான் முக்கியம். நமக்கு சோறு தான் முக்கியம். டிவிக்கு போட்டு போட்டு தயிர் சாப்பாடு வேணுமா? தக்காளி சாப்பாடு புளி சோறு வேணுமா? தயிர் சாப்பாடு கண்டென்ட் எடுக்கிறோம்னு நின்னுட்டு இருக்கோம். இடையில கொள்ள பூந்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், இன்னைக்கு சாப்பாடு கிடைச்ச மாதிரி தான். ஒரு லைன் உருவாக்கிட்டாங்க பாருங்க. அவ்வளவுதான். அப்படி ஆப்போசிட்ல காமிங்க. சதீஷ்க்கு இன்னைக்கு எதுவும் கிடைக்காது போல, எல்லாரும் உள்ள பூந்துட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு. வரிசையில் அன்னதானம் வாங்கிட்டோம். அன்பார்ச்சுனேட்லி புளி சாப்பாடு தீர்ந்துருச்சு. தக்காளி சாப்பாடு கேசரி கொடுத்துருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லாம் இல்ல, சன் டிவி செய்திகளுக்காக சுகுமாரன். இதுதான் டேஸ்டா இருக்கு. பீஸ் மட்டும் பரவாயில்ல. எங்க இருந்து டேஸ்டிங் தெரியல. நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் சரி தக்காளி சாப்பாடு அவ்வளவு அருமையா செய்றாங்க. நம்ம வீட்டுல சரி கூட அவ்வளவு வராது. அது எப்படி சார் எல்லாத்துக்கும் நீங்க சிரிக்கிறீங்க? வருதே. ஹோய். தரிசனம்லாம் சிறப்பா முடிச்சுட்டு அன்னதானமும் தெளிவா சாப்பிட்டு வந்துட்டோம். அவ்வளவுதான் காமி வேண்டிய எல்லாம் முடிஞ்சு வெற்றிகரமா முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்க, ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க.